இயக்கத்தை சிதைக்கிற பணிகளில், அந்த இயக்கத்துக்கு எதிரான பணிகளில், அந்த இயக்கத்துக்கு எதிரானவர்களோடு அணி சேர்ந்து நம்முடைய இயக்கத்தை வீழ்த்துகிற பணியை செய்வது தவறு. நம்மை அடையாளம் காட்டிய எம்ஜிஆர் துரோகம் செய்துவிடக் கூடாது. நம்முடைய கருத்து வேறுபாடு என்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு இருக்கிற கருத்து வேறுபாடு. அவருக்கு இன்னைக்கு 78 வயசு. இனிமேல் பதவி இருந்த என்ன இல்லைன்னா என்ன, கொடுத்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்துட்டு போலாம். அண்ணே, நாங்கெல்லாம் பதவி இல்லாம இருந்தோம். நாங்கெல்லாம் உங்களை தூக்கி உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க எங்கன்னு நின்னீங்க? தூக்கி வீசப்பட்டு நடுத்தெருவில் நின்னீங்கண்ணே. ஓபிஎஸ் என்பவர் ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. வெளியில அவர் அம்பியா தெரிவாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய செயல்கள் கொஞ்சம் அந்நியனாக. அவரது குறைகள் இது. இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு அவரு ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இது தேர்தல் சமயம். இது மேலும் அதிமுகவை பலவீனப்படுத்துற வகையில தான் அமையும். மேலும் எடப்பாடியை பலப்படுத்தும். நான் அங்கேயே முனுசாமிகிட்ட சொன்னேன், அண்ணே நாங்கெல்லாம் 72ல இருந்து இந்த கட்சியை பார்த்தோம். ஓபிஎஸ் மாதிரி நேற்று ஆட்கள் எல்லாம் இல்லை. உழைத்தவனை மனம் நோகடித்தால் நீங்கள் அவர் சொந்த புத்தி இல்லை. குருமூர்த்தி சொல்றத கேட்பாரு, பாஜக சொல்றத கேட்பாரு, திமுக சொல்றத கேட்பாரு. கடைசியா தனக்கு எது லாபகரமாக இருக்கிறதோ அதை செய்வார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுகவில் 6 முறை எம்எல்ஏ, 3 முறை முதலமைச்சர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்த திரு ஓபிஎஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை சந்திச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவரோட பயணிச்சவர், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதை அவர் தவிர்த்திருக்கலாம். இப்போ என்ன இதே ஓபிஎஸ் தான் கட்சி விட்டு நீக்கினாரு, இதே ஓபிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. 9 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றளவுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஓபிஎஸ்ஸாவது தேடி தேடி போறாரு. என்னை தேடி பல வாய்ப்புகள் வந்தது. ஆனால் வந்த காலத்திலும் நம்மை அடையாளம் காட்டிய எம்ஜிஆர் வளர்த்தெடுத்த கட்சி, அதற்கு துரோகம் செய்துவிடக் கூடாது. நம்முடைய கருத்து வேறுபாடு என்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு இருக்கிற கருத்து வேறுபாடு. அதிமுக என்கிற கட்சியோடோ, அதனுடைய தொண்டர்களோடோ, அதனுடைய கடந்த கால தலைவர்களோடோ, அதன் கொள்கைகளிலோ இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு கிளையில கூட 2 பேருக்கு இடையில இருக்கும், ஒன்றியத்துல கூட இருக்கும், மாவட்ட அளவுல இருக்கும், மாநில அளவுலையும் இருக்கும். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி என் போன்றவர்களை சில பேரை தனக்கு போட்டியாக நினைக்கிறார், சவாலாக நினைக்கிறார், அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கைப்பிடிக்குள் இல்லை என்று நினைக்கிறார். அது வேற. அது நம்ம தனியா ஃபைட் பண்ணி, அந்த ஃபைட் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு உண்டானது. ஆனால் அதற்காக நம்மை அடையாளம் காட்டிய, நம்மை வளர்த்தெடுத்த இயக்கத்தை சிதைக்கிற பணிகளில், அந்த இயக்கத்துக்கு எதிரான பணிகளில், அந்த இயக்கத்துக்கு எதிரானவர்களோடு அணி சேர்ந்து நம்முடைய இயக்கத்தை வீழ்த்துகிற பணியை செய்வது தவறு. சாதாரணமா 1 முறை எம்எல்ஏவா இருந்து 1 முறை எம்பியா இருந்து கட்சியில எந்த பெரிய பலனையும் அனுபவிக்காமல் 10 ஆண்டு 9 ஆண்டு காலம் இன்றைக்கும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு போராடிக்கிட்டு இருக்கிறேன். இவர் இந்த கட்சியில 3 முறை முதலமைச்சர், நீங்க சொன்ன மாதிரி 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை கட்சியினுடைய தலைமை பொறுப்புல ஒருங்கிணைப்பாளராக பயணித்தவர். 2வது, அவருக்கு இன்னைக்கு 78 வயசு. இனிமேல் பதவி இருந்த என்ன இல்லைன்னா என்ன, கொடுத்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்துட்டு போலாம் என்று நினைத்திருக்கலாம். இல்ல, கூட இருக்கிறவங்களை, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம், அடுத்து அவங்களுடைய நிலை என்ன, அதை நினைத்து யோசிச்சிருக்கலாம்ல. கூட யாருமே இல்லையே. கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்களே. ஐயப்பன் கூட இருக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏ கிட்டத்தட்ட திமுக கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, தவேக கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, அல்லது அதிமுகலயே சில பேர் இணைஞ்சிட்டாங்க, பாஜக நிலைப்பாட்டுல சில பேர் போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் யாரும்
இல்லையே அவரோட. அப்படியே இருந்தாலும் கூட அவர்களையும் நல்வழிப்படுத்தி நாம் அதிமுகவின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற நம்முடைய முரண் அது தனி என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கணும். நீங்க தொடர்ந்து 9 வருஷமா நான் வந்து கட்சிக்காக இப்படி உழைச்சுன்னு இருக்கேன் அப்படின்ற போல சொன்னீங்க. அவரு வந்து உங்களுக்கு அடுத்துதான் அவர் நீக்கப்பட்டாரு. ஆனா அவர் வந்து ஏன் என்ன நீக்கினதே அவர் தாங்க. உங்களை நீக்கினது அவர் என்ன நீக்குது? அதாவது அதை கேட்டீங்கன்னா, அதாவது அது இந்த இணைப்பின் போது ஓபிஎஸ்க்கு என்ன பதவி, அதாவது அவர் பிடபிள்யூடி இல்ல ஹைவேஸ் வேணுங்கிறாரு. ஏன்டத்தான் கூப்பிட்டு நீங்க போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எப்படியாவது பேசி ஒரு முடிவு எடுக்கிறாரு. எல்லாம் அவருக்கு முடிஞ்ச வரை நான் உதவி செய்தேன். ஆனா கடைசியா அவருக்கு உண்டான பதவி முடிவுக்கு வந்த உடனே நான் ஒரு கருத்து சொன்னேன். அதை எடப்பாடி பழனிசாமி கிட்ட முதல்ல சொன்னேன், ஓபிஎஸ்டையும் சொன்னேன். அதாவது ஓபிஎஸ்க்கு ஒரு பதவி, துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், ரைட். ஆனால் நம்மோடு பயணிக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு 100 பேர், ஒரு 3000 பேருக்கு அங்கங்க ஒரு பதவிகளை வந்து நம்ம அவங்களுக்கு பெற்றுத்தரணும். அப்பதான் இந்த இணைப்பு எல்லோருக்குமான இணைப்பாக இருக்கும் என்று நான் அவரிடத்துல சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கிட்டார். இல்ல நீங்க சொல்றது சரி. அவர் 2 கண்டிஷன் சொன்னார். இப்ப பதவியில் இருக்கிற யாரையும் நீக்கிட்டு அந்த இடத்தை கேட்காதீங்க. வேக்கண்டா இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். புதுசா பதவிகளை உருவாக்கி போடுங்க. நீங்களே ஓபிஎஸ்டோட பேசி ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வாங்க, நான் கைக்கு போட்டு தர்றேன், அறிவிச்சிருவோம். நான் அவரை கன்வின்ஸ் பண்ண அவர் ஏத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி முசுடா இருந்தா கூட சில காரண காரியங்களோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா புரிஞ்சுக்கிறாரு, ஏத்துக்கிறாரு. அவருக்கு தன் பொசிஷன் சேஃப்டியா இருக்கணும், அவ்வளவுதான். அதை தவிர மிச்சம் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. அதை வந்து நான் ஓபிஎஸ் சொல்லி நாளைக்கு காலையில இணையிறது, ஒரு நாள் டைம் கொடுங்க, இதை செஞ்சிடலாம். நான் இவரு எடப்பாடி கிட்ட பேசிட்டேன், அவரு சரிங்கிறாரு. இன்னைக்கு ஒரு நைட் டைம் கொடுங்க, நானு செம்மலை, ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்களெல்லாம் உட்கார்ந்து இதை ஃபைனலைஸ் பண்றோம். கொடுத்து நீங்களும் அதுக்கு அப்ரூவல் கொடுங்க. எடப்பாடி கிட்டையும் அப்ரூவல் வாங்கிட்டோம்னா ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு பலமான ஒற்றுமை ஏற்பட்டுரும் சொன்னேன். மூஞ்ச திருப்பிட்டு எதிர்த்து வீட்டுல உள்ள போயிட்டார், ரூமுக்குள்ள போயிட்டு. ஜேசிடி பிரபாகரன் எனக்கு பக்கத்துல இருந்தார். அப்புறம் வெளியில வந்தோடனே நீங்க சொன்னதை அண்ணன் விரும்பல அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் விருப்பத்துக்கு செய்யறதுக்கு நான் இல்லைங்க, நான் இவரை பார்த்து கட்சிக்கு வரல, இந்த கட்சிக்கு எது நல்லது என்பதை நான் சொன்னேன். இத அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதனுடைய விளைவுகளை அவர் அனுபவிப்பார் என்று ஜேசிடி பிரபாகரன் அதுக்கு ஒரு சாட்சி சொன்னேன். அதுதான் முதல் ஓபிஎஸ்க்கான சர்க்கிள். ஒரு ஓவர் நைட் சரிங்க வெடிக்கிறதுக்குள்ள ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாம் ரெடி பண்ணி இவர் சேர்ந்த போதே அறிவிச்சிருக்கலாம். இது ஒன்று. அடுத்து நீங்க அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள், நானு, முனுசாமி, மாஃபா பாண்டியராஜ, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், நத்த விஸ்வநாதன், இப்படித்தான் இருந்தோம். அவங்க ஜாதிக்காரங்க யாரும் இல்ல. திருப்பி அவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் போனோம்னா அவர் வீட்டுக்கு போனாலும் குறைஞ்சது 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்புறம் செக்ரட்டரியேட் போனோம், ஒரு தடவை நான் பாக்குறதுக்காக போனேன். அவங்க ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்ல இப்ப பார்க்க முடியாதுன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எல்லாம் நல்லா இல்லைங்க, நாங்க தான் இவர் இந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சோம் அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேரா போய் கேபி முனுசாமிகிட்ட இவர் என்னங்க நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டேன். உடனே ஓபிஎஸ் எனக்கு லைன்ல வந்தாரு. வந்துட்டு அப்புறம் கேபி முனுசாமி சொன்னாரு, உங்க கருத்துக்களை நீங்க அவர்கிட்டயே நேரா பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் 7 மணிக்கு வாங்க பேசுவோன்னாரு. அவர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு, நீங்க எல்லாரும் முதல்ல எந்த பதவியிலும் இல்லாம தானே இருந்தீங்க, அப்புறம் இப்ப வந்து எல்லாத்துக்கும் பதவி போடு அப்படின்னு சொல்லி எனக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் எம்ஜிஆரையே பார்த்தவன். அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நாங்கெல்லாம் பதவி இல்லாம இருந்தோம், நாங்கெல்லாம் உங்களை தூக்கி உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க எங்கன்னு நின்னீங்க, தூக்கி வீசப்பட்டு நடுத்தெருவுல நின்னீங்கண்ணே, கடற்கரையில உட்காந்துட்டு இருந்தீங்க, நடுத்தெருவுல நின்னீங்க, அப்ப பயப்படாதீங்கண்ணே நாங்கெல்லாம் இருக்கிறோம் என்று உங்களை தாங்கி பிடிச்சோம். ஒரு தலைவனை
சுற்றி இருக்கிறவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா அந்த தலைவர் மேல போற போது நமக்கும் ஒரு உயர்வை தருவார் என்று தானே அந்த தொண்டர்கள் நினைப்பாங்க. இந்த புரிதல் கூட நீங்க இல்லாதவராக இருக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல, உங்க சிந்தனை சரியா இல்ல. அவரு புரிய வைக்க கூட வாய்ப்பு கிடைக்கலையா? புரிய வைக்க முடியலையா? இல்ல அவருக்கு அவருக்கு என்ன ஆதாயம் என்பதை விட அவருக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இப்ப அதற்கான பலன் தான் பலன் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல தவறாக போச்சுன்னு சொல்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, இது எனக்குப்பா, அதை யாரும் போட்டிக்கு வந்துடாதீங்க, மிச்சம் என்ன இருக்கோ உங்களுக்குள்ள பிரிச்சுக்கங்க அந்த மாதிரி தன்னுடைய ஆரிய கூத்தானாலும் காரியத்துல அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு வர்றது இவர் தனக்கு மட்டுமே எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள், அவர்கிட்டே கேட்கலாம் இதைய. இது 2வது சறுக்கல். 3வது சறுக்கல், ஓபிஎஸ் அணியில் இருந்தவங்களுக்கும் இபிஎஸ் அணியில் இருந்தவங்களுக்கும் இடையில சரியா ஒட்டல. அந்த ஓபிஎஸோட இருக்கிறவங்களுக்கு ஒரு வருத்தம், நாங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கருத்தை சொன்னோம், அது எங்களுக்கு நடக்கல. அது நான் உடனே இபிஎஸ்ட பேசினேன், அதனால என்னென்ன வர சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தர் ஆஸ்பயர் சாமிநாதனுக்கும் இபிஎஸ்க்கு ஒரு வருத்தம் இருந்தது, கூட்டிட்டு போனேன், பேச வச்சேன். மைத்ரேயனுக்கு சில காரியங்கள் இருந்தது, கூட்டிட்டு போனேன், பேச வச்சேன். ஒரு நல்ல இணக்கத்தை, ஏன்னா ஒரே கட்சியில இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி அணி வேறைகளாக இருந்தது, இன்னைக்கு ஒரு சரியா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரல என்று உருவாக்கி கொடுத்தேன் அதை. ஏன்னா நான் இதையெல்லாம் செய்த பாணி என்பது ஜே அணிகள் இணைந்த பொழுது நாங்கள் என்ன செய்தோமோ அதுபோல ஒரு இணக்கத்தை உண்டாக்கணும். 2 நாள் கழிச்சு பிப்ரவரி 24ஆம் தேதி தலைமை கழகத்துல அம்மா பிறந்தநாள் விழா. அப்ப ஓபிஎஸ் என்ன எனக்கு சேரே போடக்கூடாதுன்ட்டார், தலைமை கழகத்திலே உள்ள விடக்கூடாதுன்ட்டார். எல்லாமே செய்து கொடுத்து உங்களுக்கு கடைசி அந்த நிலை. ஆனா அதுக்கு முன்னாடி எங்கிட்டத்தான் பழனிசாமி கொஞ்சம் பேசுங்களேன், ஹைவேஸ் இல்ல பிடபிள்யூடி ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, எதுக்கு அவரு பைசா சேர்த்துறதுக்கு அப்படின்னு அவரு. நான் அங்கேயே முனுசாமிகிட்ட சொன்னேன், அண்ணே நாங்கெல்லாம் 72ல இருந்து இந்த கட்சியை பார்த்தவோம், ஓபிஎஸ் மாதிரி நேத்து ஆட்கள் எல்லாம் இல்ல, உழைத்தவனை மனம் நோகடித்தால் நீங்கள் நடுத்தெருவில் நிற்பீர்கள், அதை ஓபிஎஸ் சொல்லிருங்க, நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடைமுறையில சாத்தியங்க. அதுக்கு அடுத்து அன்று மாலை நமது அம்மா பத்திரிகை வெளியீடு, அங்க ஓபிஎஸ் வந்தாரு, இபிஎஸ் வந்தாரு, தங்கமணி வேலுமணி எல்லாம் வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அங்க பார்த்துட்டு ஓபிஎஸ் என்கிட்ட நேரா சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க அடிக்கடி அங்க போறீங்க, அவரை பாக்குறீங்க, என்ன பார்க்க ஜாஸ்தி வர்றதில்லை, எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஜாக்கிரதை, நான் பார்த்துக்கிறேன் சொன்னார். வேணா ஓபிஎஸ் மறுக்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொன்னேன், அண்ணே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க, எம்ஜிஆர் பத்தி இந்த கட்சிக்கு வந்தவன, இந்த கட்சியை பத்தி உங்களை விட எனக்கு புரிதல் நல்லா இருக்குதுன்னு, எல்லாம் ஒன்னா இணைஞ்சிட்டோம், இணைஞ்சு பயணிக்கணும்னே, இது நல்லா இல்லை, இந்த மாதிரி நீங்க நினைக்கிறதே தவறுன்னு, இல்ல உங்களை பார்த்துக்கிறேன், இந்த கட்சியில நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னாரு. இது அடுத்தது. அப்புறம் அழுத்தம் கொடுத்து என்ன கட்சியை விட்டு நீக்க வச்சாச்சு. இன்னைக்கு ஊடகங்கள்ல இருக்கு பாருங்க என்னுடைய முதல் வார்த்தை. ஏன்னா அதுவரை ஓபிஎஸ் பேலன்ஸ் பண்ணி அதன் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் மேல வருத்தம், இவர் என்ன அவருக்கு செப்ப கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அடுத்து என்ன நீக்க சொல்லி கட்டாயப்படுத்தி நீக்கினாரு. நான் கொடுத்த பேட்டியில சொன்னேன், என்னை நீக்குவதற்கு ஓபிஎஸ் கையெழுத்திட்டு இருக்கிறார், அவரது நீக்கத்துக்கு தேதியிடாமல் கடிதம் தயாராக இருக்கிறது. இன்னைக்கு போய் பாருங்க, மார்ச் 16ஆம் தேதி 2018 நான் நடத்திய இரவு 7:30 மணிக்கு நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொன்ன வார்த்தைகள் நடந்ததா இல்லையா? அதுதான் நடந்தது. இந்த அளவுக்கு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்காக இது போல பல, அதாவது அந்த ஓபிஎஸ் என்பவர் ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, அவரிடத்துல ஒரு அம்பியும் இருக்கிறார், ஒரு அந்நியனும் இருக்கிறார். வெளியில அவர் அம்பியா தெரிவாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய செயல்கள் கொஞ்சம் அந்நியனாக இருக்கும். இதெல்லாம் நான் அவரை பழித்து சொல்ல வேண்டும், இழித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல. அவரது குறைகள் இது. இன்றைக்கும்
ஓபிஎஸ் இந்த இயக்கத்தில் இணைக்கப்பட வேண்டும், அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், கௌரவமாக அவர் நடத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் எந்த இடங்களில் அவர் தவறு செய்தார் என்னுடைய பார்வையில் என்பதை நான் அவருக்கும் சரி அதிமுக தொண்டர்களுக்கும் உணர்த்த விரும்புறேன். தொடர்ந்து அவர் தான் நான் வந்து இணைய தயாரிலாம் சொல்லிருக்காரு, பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காரு. ஏன் இணைய அவர் வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி தேவைன்னு நினைக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட கேட்டாரு, கேஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் இணக்கமா போனா அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாங்கன்னு சொன்னேன். சரிங்க. ஆனா இன்னும் அவரு என்னை இணைக்கல, அது விட்டுருங்க. வந்து அவருக்கு அது ஒரு பயம், யாரை கண்டாலும் பயம். அப்படி ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதே, அதாவது வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கிக்கங்க, கூட்டணியில என்டிஏல சேர்த்துக்கிறோம் அப்படி. நான் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவேன், சரிங்க, இதுவரை ஐ டு ஐ பார்த்துக்காம இருந்தோம், கண் எதிர நேருக்கு நேர் ஒரு கூட்டணியில எல்லாம் ஒன்னா இணைஞ்சு பயணிக்கிறோம், நமக்குள்ள நட்பு நல்லா போச்சுன்னா, இது மக்கள் ஏற்றுக்கொண்டால், தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டால், கட்சியில இணைப்பதை பற்றி கூட நம்ம தேர்தல் முடிஞ்சு பேசலாமே என்றுதான் அந்த ஸ்பிரிட்ல தான் பார்க்கணும். இல்ல எனக்கு இப்பவே ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும், அவை தலைவரா இருக்கணும், மீனுக்கு கொக்கு நில்ற போல அவருக்கு அப்படியே ஒற்றை காலம். இதுக்கு உண்டான ஒரு வரலாறு நான் சொல்லுவேன். எப்படின்னா, கலைஞரா நாவலரா என்று அண்ணா மறைவுக்கு பிறகு ஒரு போட்டி வந்தது. கலைஞர் வந்து புரட்சி தலைவருடைய ஆதரவோடு முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார். நாவலர் புறக்கணிக்கப்பட்டார். நாவலர் என்ன செஞ்சாரு, தமிழ்நாடு முழுக்க நான் தொண்டர்களை சந்திக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன்னு திமுகவுக்கு கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சார். தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களிடத்துல பெரிய எழுச்சி, மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு. கருணாநிதி பயந்துட்டாரு. மக்கள் செல்வாக்குல நாவலர் கருணாநிதியை தாண்டி செல்வாக்கு பெற்று விடுவார் என்று நாவலர் வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்க நாவலரை அழைத்து 2ஆம் இடத்தை கொடுத்து, கட்சியில பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து, நிதியமைச்சராக்கி தன் அருகில் வைத்துக் கொண்டார். அப்ப நீங்க எந்த பதவி வேணாம்ப்பா, நான் அதிமுக பிரச்சாரம் செய்யறேன், இது என் கட்சி, நான் ஒண்ணு எடப்பாடி நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து இந்த கட்சிக்குள்ள வரல, என் கட்சி, நான் எம்ஜிஆர் பார்த்து வந்தேன், கட்சிக்கு ஆதரவாக நான் செயல்படுகிறேன் என்று போகையில நமக்கான வரவேற்பும், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும், நம்மை பாராட்டுகிறவர்களும் இருக்காங்க. அதை சரியாக நம்ம செய்தால் காலப்போக்கில் கட்சி நம்மளை தேடி வரும், கனியும். அது போல செயல்படணுங்கிறத என்னுடைய கருத்து. ஆனா எதிராளியோடு போய் கைகோர்த்து அதில் ஒரு பலன் அடைய வேண்டும் என்பது ஓபிஎஸ் செய்கிற மாபெரும் தவறு. அம்மாவுடைய ஆன்மா இதை எப்படி மன்னிக்குமா? அதுக்கெல்லாம் எனக்கு அவர் செய்வது தவறு, அவ்வளவுதான். இப்போ அதிமுக ஆன்மா எத்தனை பேரைத்தான் பாடம் தண்டிச்சுக்கிட்டே இருக்கு சொல்லுங்க. இல்ல ஆன்மா அவரு ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் அப்படி இப்படி பிரிஞ்சு கொண்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு அவரு ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அது தேர்தல் சமயம். இது மேலும் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துற வகையில தான், மேலும் எடப்பாடியை பலப்படுத்தும். ஆமா, இப்ப அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானே. அவர் என்ன சொன்னாரு, ஒரு திமுகவோட மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அது உண்மைன்னு இவர் நிரூபிக்கிறாருல்ல. பலவீனப்படுத்தினாலும் வாக்குகள், அவர் சார்ந்த வாக்குகள் வந்து அதிமுக தென் மாவட்டம் சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கட்சியை தன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கணும், அதுதான் அவருடைய பிரைமரி. ஆட்சி செகண்டரி. அவ்வளவுதானே. அதுல அவர் வெற்றி பெறுகிறார். ஓபிஎஸ்க்கு அரசியல் களத்துல என்றென்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ, சபாநாயகராகவோ, சட்டமன்ற உறுப்பினராகவோ தொடரணும். அதுல அவர் வெற்றி பெற முனைக்கிறார். இப்போ வந்து திமுக இணையவீங்களா அப்படின்ற போல ஒரு கேள்வி எழுப்பும் போது காத்திருங்கள் அப்படின்ற போல ஒரு மறுதளித்து தான் ஒரு பதிலளிக்கிறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? அவர் வந்து சுயநலத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அடுத்து சொந்த புத்தி இல்லை. குருமூர்த்தி சொல்றத கேட்பாரு, பாஜக சொல்றத கேட்பாரு, திமுக சொல்றத கேட்பாரு. கடைசியா தனக்கு எது லாபகரமாக இருக்கிறதோ அதை செய்வார். லாப நஷ்டம் பார்க்கறதுக்கு இது வியாபாரம் அல்ல. கட்சி என்பது கொள்கை சார்ந்ததாக இருக்கணும், அரண் சார்ந்ததாக இருக்கணும், விசுவாசம் சார்ந்ததாக இருக்கணும். சரி, என்ன சார், உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டம்,
அவருக்கு கிடைச்சது. ம். 3 முறை முதல்வர். முதலமைச்சர். அண்ணாவுக்கு கூட அந்த பெருமை கிடைக்கல. எம்ஜிஆர் அதை அடைவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு, ஜெயலலிதா அம்மா அதை அடைவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை முதலமைச்சருக்கே என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு. ஸ்டாலினே எவ்வளவு 50 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு ஒரு டேர்முக்கு வந்திருக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ்க்கு தானா கிடைச்சது, ஜாக்பாட் அடிச்சது. அது இன்னும் 4 தலைமுறைகளுக்காவது அவரும் அவர் குடும்பமும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். இப்போ திமுகவாளர் இணைவாரா? அது மிகப்பெரிய கேள்வியா இருக்காது. உண்மைகளை மட்டுமே பேசணும்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியால வர்றது, காசிப்ஸ்ல வர்றது தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இணைஞ்சா அதை பத்தி நம்ம பேசுவோம். திமுக ஒருவேளை அவர் இணைச்சிட்டாங்கன்னா அந்த அவருடைய சமூக வாக்குகள்லாம் அந்த பக்கம் போகுமா? அது போன்ற கணிப்புகள் ஸ்டாலின் கிட்ட இருக்கா? உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, அதாவது பிரேமலதா அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இணைவதால திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் சேர்ந்து விடும் என்றெல்லாம் இருக்காது. அங்க ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல், அங்க ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். நீங்க ஒரு தேவைக்கு அதிகமா திணிச்சீங்கன்னா என்ன ஆகும்? பவுன்ஸ் பேக் ஆயிடும். பவுன்ஸ் பேக். ஆமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற போல முடிஞ்சு விடும். மிக்க நன்றி. நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.